ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜிஒய்ஸ். நான் சொல்லி இன்னைக்கு இந்தியாவில் ஆளுநர் சங்கலை ஃபெட்டுகளோட அடுத்த சாப்டர் இந்தியாவில் பார்க்க போறோம். அந்த இந்த வீடியோ வேற இன்ட்ரெஸ்ட் ஆகும். அதனால கொஞ்சம் நம்ம ஸ்கிப் பண்ணாம வந்து உள்ள வந்து வாட்ச் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து நீங்க என்ன பார்க்கலாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் முக்கியமா வந்து லைக் பண்ணி விடுங்க. அண்ட் தென் கமெண்ட் வந்து ஃப்ரீயா தான் இருக்குது, அதையும் கொஞ்சம் வந்து பண்ணி விடுங்க. கொஞ்சமா சப்போர்ட் தாங்க. சப்போர்ட் கொஞ்சம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதனால வந்து ப்ளீஸ் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் ஒரு லைக் ஆச்சும் வந்து பண்ணி விட்டு போங்க. அண்ட் தென் பல பேச வாங்க செகண்ட் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்து இந்த ரெட் முடியில வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் தென் அவங்க எதுக்கு நின்னாங்கன்னு வந்து போன வீடியோல வந்து சொல்லியிருக்க மாட்டேன். அண்ட் இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் இந்த வீடியோல தான் கொஞ்சம் அளவுக்கு வந்து காமிச்சாங்க. அதனாலதான் வந்து போன வீடியோல வந்து சொல்ல முடியல. அண்ட் தென் வந்து லியான்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம்ல, அந்த அசூர் ஸ்வாட்கள்ல வந்து ஒருத்தர் தான். அவனும் வந்து நம்ம ஈரோட தம்பி இருந்ததுல வந்து இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் தென் வேற சாப்டர்ல வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் தென் இவங்க வந்து அந்த அவனை வந்து தேடிட்டு இருந்திருப்பாங்க. அதையும் ஒரு சாப்டர்ல வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் தென் இவங்க வந்து அவன் வெளியே வரக்கூடிய இடத்த பார்த்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்த உடனே போட்டு தரலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக வந்து இங்க வந்து நின்று இருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மாதிரி வந்து ரெக்கார்ட்லாம் வந்து பண்ணான்னு அவன் தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் அதை வந்து போன சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லயே அவனை நம்ம கூட வந்து சேர சொல்லி வந்து நம்ம பல ஆஃபர் வந்து கொடுத்துட்டோம். ஆனா வந்து அவன் சேர மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறான். அண்ட் தென் இந்த மாதிரி சேர மாட்டான்னு சொன்ன எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு தான் வந்து வந்திருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த ரெட் முடிவு தான் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் தென் இதை சொல்லும் போதே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அண்ட் தென் நம்ம ஹீரோட தம்பி நினைச்சு அந்த ஆர்டிஐ கில்டுக்கும் அதே நிலைமை தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அண்ட் தென் அது உடஞ்சு போனா, அதாவது நம்ம ஹீரோட தம்பியை கொன்னதுக்கான காரணம் இவனா கூட இருந்திருக்கலாம். அண்ட் தென் இவங்க தம்பி, அதாவது அந்த ஆர்டிஐக்கள்ட வந்து கிளியர் பண்றதுக்கு அந்த டவர்ல கூட மிகப்பெரிய 8 கிளான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம்ல, அது எல்லாமே வந்து ஒண்ணு சேர்ந்தா வந்து இது வந்து முடிச்சிச்சு. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து அதை பத்தி எதுவும் சொல்லிட்டு இருக்கிறான். இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது, இது வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம், அது இல்லாம வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சது, அதனால வந்து இதை பத்தி நான் எதுவும் சொல்லல அப்படின்னு அவனும் சொல்ல, ஓஹோ அப்படியா, சரி ஓகே. அண்ட் தென் இந்த இடம் தானே அது, அவன் இங்க தானே வருவான் அப்படி சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு இருக்க சமயத்திலே வந்து ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் அந்த போர்ட்டலை வந்து இங்கதான் மறைச்சு வச்சிருக்காங்களா. சரி ஓகே, நமக்கு ரொம்ப நேரம் இல்ல, எல்லாம் ரெடியா இருங்க அப்படி சொல்லும் போது எல்லாம் வந்து கரெக்டா ரெடியா இருக்காங்க, ஏர் ஓடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த போர்ட்டல்ல இருந்து அந்த லியன்டேவும் வந்து வெளியே வரும்போதே வந்துட்டு ஓகே இப்ப வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே அவனை தாண்டி வந்து பல ஏரோஸ் வந்து அட்டாக் பண்ண போகுது. அண்ட் தென் அவனுக்கு ஒன்றும் தெரியாம வந்துட்டு இருக்க சமயத்திலே வந்து அவனு கவனிக்கிறான். அண்ட் தென் பல ஏரோஸ் வந்து அவனை அட்டாக் பண்ணிருது. அவன் அட்டாக் மட்டும் பண்ணாம வந்து அங்க பயங்கரமான ஒரு வெடிப்பு ஏற்படுதா. அண்ட் தென் அங்க புகை மூட்டமா இருக்கும் போதே அங்க இருந்து ஒருத்தன் வந்து தெரியுறான். அண்ட் தென் அவன் மட்டும்தான் வந்து ஆல்மோஸ்ட் உயிரோட இருக்கிறான். அவனுக்கும் பயங்கர அடியில வந்து பட்டிருக்குது. அண்ட் தென் இந்த ரெட் முடிவு வந்து இங்க இருந்து டெலிபோர்ட்ல அங்கிருந்து மறைஞ்சு இந்த லியான்டே பக்கத்துலயே வந்து வந்துடுறான். அண்ட் தென் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அண்ட் தென் எப்படி இருக்க அப்படி சொல்லும் போதே சமகருப்பாய் வந்து ஒரு பஞ்ச் வந்து அட்டாக் பண்றான். ஆனா வந்து அவன் கொஞ்சம் கூட அசுராம அதை அப்படியே தடுத்துறானா. டே உனக்கு என்ன தைரியம் இருக்கும், வந்து நீ இப்ப என்ன பண்ணிருக்குன்னு தெரியுதா, அண்ட் தென் என் மேலேயே வந்து நீ கை வச்சிருக்க அப்படி சொல்லும் போது எனக்கு அது நல்லாவே தெரியுது, உன் மேலதான் கை வச்சிருக்கிறேன், இப்ப உன்னோட தலை எடுக்க போறது வந்து நான் தான். அண்ட் தென் முன்னாடி நம்ம வந்து ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம், பட் ஆனா வந்து இப்ப அப்படி கிடையாது. ஒருவேளை வந்து உன்னை வலிக்காம கொள்ளணும்னா வந்துட்டு அந்த ஒரு மானா ஜிம் வந்து எங்கிட்ட வந்து கொடுத்துறியா அப்படி சொல்லி வந்து கேட்கறான். அண்ட் தென் அந்த ஜெம் என்னங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அவங்க பயங்கர ரிச்சுவல்லாம் பண்ணி வந்து அந்த ஜெம்மை வந்து எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஜெம்மை தான் வந்து கேட்கறான். இது கேட்டு அவனுக்கு வந்து சாக்கு. அண்ட் தென் அவனு வந்து அமைதியா இருக்கிறத பார்த்து, அண்ட் தென் நீ வந்து அமைதியா இருக்க பார்த்தாவே வந்து தெரியுது உனக்கு வந்து அது கொடுக்கறது விருப்பம் இல்ல. அண்ட் தென் உன்னை வந்து கொன்னு அண்ட் தென் உனக்கு கொடுமைப்படுத்தி தான் அதை நாங்க எடுக்கணும்னா வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு வந்து அவனும் சொல்லி அவனும் வந்து ஃபயர் அட்டாக் வந்து யூஸ் பண்றான். அவன் கையில வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்பான். அண்ட் தென் அதை அட்டாக் பண்ணும் போது பயங்கரமான வெடிப்பு வந்து ஏற்படுது. அண்ட் தென் அந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அண்ட் தென் நீங்க வந்து 11th ஃப்ளோர் வந்து உள்ள வந்துட்டீங்க அப்படி சொல்லும் போதே வந்து இன்னும் வந்து ஹீரோட அண்ட் ஃபாண்ட் 2 பேருமே இன்னும் வரலையா, சரி அப்படின்னா வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஒரு சமயத்துல வந்து அவங்க வேற இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் ஆகி வராங்க. அண்ட் தென் அவங்க மூஞ்சி பார்க்கவே வந்து முயல் மாதிரி இருக்குது. அந்த முயல் மூஞ்சி வாயின்னு வச்சுக்கலாம், ஐ மீன் முயல்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்க பேர்லாம் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். அண்ட் தென் முக்கியமான ஆளா இருந்தா வந்து நான் ஃபியூச்சர்ல வேணா பேர் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் தென் என் பேர் வந்து முயல்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் இவன் வந்து என்ன சொல்றான்னா வந்துட்டு, ஓ நீங்க தானா, அண்ட் தென் உங்களை பார்க்கணும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன், நிறைய பேர்த்த அந்த ஆர்டிஐக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய பேர்த்த திணற விட்டீங்கன்னா அது நீங்க தான், நிறைய கார்டன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பரபரப்பா தான் இருந்தாங்க, அது காரணமே வந்து நீங்க தானா அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் உண்மையாலுமே வந்து இந்த 11th வேர்ல்டு கார்டியன் நான் கிடையாது. அண்ட் தென் நான் வந்து இவனை பாக்கிறதுக்காக வந்து லஞ்சம் கொடுத்து வந்தேன், ஏன்னா அவனுக்கு சரியான பாடத்தை வந்து கவனிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இதோட ரூல் வந்து தெரியுமான்னு தெரியல. அண்ட் தென் புது ரூல் வந்து மாறி இருக்கும், அதாவது 10th ஃப்ளோர் வரையும் ஒரு ரூல் இருக்கும். அண்ட் தென் இந்த 11th ஃப்ளோருக்கு அப்புறம் வந்து ரூலே வந்து மாறி இருக்கும் அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அண்ட் தென் நீங்க வந்து வெயிட்டிங் ஏரியாங்கிறது ஒரு இருக்கவே இருக்காது. அண்ட் தென் நம்ம வந்து ஒரு ஃப்ளோர்ல வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லும் போது, அண்ட் தென் நீங்க வந்து கரெக்டா தான் சொல்றீங்க. அண்ட் தென் இந்த விஷயங்களும் தெரிஞ்சிருக்குன்னா வந்து இதுக்கு மேல இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அண்ட் தென் வந்து நான் சொல்றேன், இந்த டவர்ல வந்து இந்த மாதிரி சண்டை போறதுக்கான ரீசனே வந்து காடா மரணம் நான் வந்து எல்லாத்தோட எண்ணமும் இருக்குது. அதுக்காக தான் வந்து அவங்க லிமிடேஷனை தாண்டி வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த 11th
தாண்டும்போது வந்து நிறைய டிஃபிகல்ட்டி வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் கோஸ்ட்டோ இல்ல வந்து பிகினர் கோஸ்ட் மாரியும் இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி வந்து பிகினர் கோஸ்ட்ல இருக்கும்போது வந்து இந்த மாரி வெயிட்டிங் ஏரியான்னு சொல்லி இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த மாரி சண்டை போட்டா வந்து ஈஸியா வந்து ஹீல் ஆயிர முடியும். இப்படிலாம் இருக்கும். ஆனா அவங்க எப்ப வந்து 10th ஃப்ளோர் முடிச்சு 11th ஃப்ளோருக்கு போறாங்களோ, அப்போ வந்து அங்க வெயிட்டிங் ஏரியா இருக்காது. அதுவும் இல்லாம வந்து ஏதோ ஒரு ஃப்ளோர்ல போய் மாட்டிக்கிட்டாலோ, இல்ல சண்டை போட்டாலோ வந்து அவங்களே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும். எங்கெங்கலாம் வந்து ஹீலிங் வந்து கிடைக்குதோ அங்கங்கலாம் தேடி கண்டுபிடிச்சு அவனே வந்து ஹீல் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாரி வந்துட்டு இந்த ஒரு கொஸ்ட் வந்து முடிக்கிறதுக்கு நீங்க அங்கேயே தங்குற மாரி இருக்கும். இந்த இத்தனை பிரச்சனைகள் இருக்கறனால தான் வந்துட்டு இந்த 11th ஃப்ளோர்ல வந்து ரொம்ப டிஃபிகல்ட் வந்து அதிகமாகும். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? அண்ட் தென் வேற ஏதாவது டவுட் இருக்குதான்னு சொல்லி வந்து அவங்களும் கேட்க, அது நான் மீற வந்து எதுவுமே சொல்லாத பார்த்து, அண்ட் தென் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இப்ப வந்து 11th ஃப்ளோர் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டாமா. இங்க நிறைய வித மித்திக்கல் கிரியேச்சர்லாம் வந்து இருக்கும். அண்ட் தென் வேற வேற டைமென்ஷன்ஸ் வந்து மித்திக்கல் கிரியேச்சர்லாம் இருக்கும். அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்க்காத கற்பனை உள்ள ஒரு சில விலங்குகள்லாம் வந்து இங்க இருக்கும். அண்ட் தென் உங்க கொஸ்ட் என்னன்னா வந்து இந்த ட்ரீம் வேர்ல்ட சேர்த்ததெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா, மத்தவங்களுடைய அந்த ஒரு கனவை வந்து சாப்பிட்டு தான் வந்து உருவாகும். அண்ட் தென் உங்களுடைய கொஸ்ட் நீங்க வந்து ஒரு புதுசான ஒரு எதிரியல் கிரியேச்சரை வந்துட்டு நீங்க வந்து டேம் பண்ணணும். அதான் வந்து இது பேசிக்கான கொஸ்டா இருக்குது. அண்ட் தென் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து முயல் மூஞ்சி வாயின்னு வந்து என்ன கொடுக்குறான்னா வந்து இதாங்க இதான் வந்து உங்க முட்டை. அண்ட் தென் இதை தான் வந்து நீங்க வந்து பொறிக்க வைக்கணும். அதுக்கு வந்து உங்களுடைய அந்த ட்ரீமை வந்துட்டு இதுக்கு வந்து நீங்க சாப்பாடா வந்து கொடுக்கும். அது இல்லாம வந்து அதிகப்படியான வந்து அந்த மாதிரி அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் வந்து குடுத்து நீங்க வந்து வளர்த்தணும். அது இல்லாம வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து சின்சியரா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப வந்து குரோத்தா வந்து வளரும். நீங்க அத கண்டுக்காம விட்டீங்கன்னா வந்து அந்த முட்டை வந்து சுத்தமா வந்து குரோத்தே ஆகாது. அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் வந்து புரிஞ்சிருந்தா நான் இப்பயே வந்து இங்க இருந்து கிளம்புறேன். உங்களுக்கு வேற என்ன சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து டெலிபோர்ட் ஆக, அண்ட் தென் இந்த முட்டையை வேற பொரிக்கணுமா? இது கொஞ்சம் எரிச்சலான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சபா சரி ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நடந்து போகும்போதே வந்து யோசிச்சு பாக்குறான். அண்ட் தென் அந்த 11வது ஃப்ளோர் வந்து கொஞ்சம் வந்துட்டு ஒரு நார்மலானதுதான். அண்ட் தென் வந்து இது என் தம்பிக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி வந்து இது எப்படி வந்து ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கிறாங்க. அவனுக்கு அந்த முட்டை கிடைச்ச உடனே வந்து அவன் கொஞ்சம் ஒரு பைத்தியக்காரத்தனமா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதாவது இந்த முட்டைக்கிட்ட வந்து பேசுறதா இருக்கட்டும், அண்ட் தென் எல்லா டைம்லயுமே அந்த முட்டையை வச்சுக்கிட்டு அண்ட் தென் அன்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதுல வந்து அவனுக்கு ஒரு நல்ல விஷயமா வந்து ஒரு மித்திக்கல் கிரியேச்சரா இருக்கக்கூடிய இந்த டிராகன் வந்துட்டு இவனுக்கு வந்து கிடைச்சது. அது மூலியமா வந்து அவனுக்கு அந்த ஒரு ஐஸ், அதாவது டிராகன் ஐஸ்ங்கிற அந்த ஒரு விஷயமா வந்து அவனுக்கு இன்னும் வந்து பவர்ஃபுல் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு விஷயங்களா வந்து சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனா வந்து எனக்கு அதுல விருப்பமே இல்ல. ஏன்னா எனக்கு அந்த விஷயங்களே வந்து சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி விலங்குகளை வந்து வளர்க்கறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். ஆனா நான் வந்து ஒரு இடத்துல வந்து பாத்திருந்தேன். எப்படி வந்து முட்டையை வந்து பொறிக்க வைக்கணும் அப்படிங்கறத வந்து நான் முன்னாடி வந்து பாத்திருந்தேன். அது கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணா மட்டும் போதும். அப்ப நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி அப்படி வந்து நமக்கு என்ன மித்திக்கல் கிரியேச்சர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒருவேளை ஃபீனிக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து என்கிட்ட வந்து ஃபயர் எலமெண்ட்டும் அப்புறம் வந்து விண்ட் எலமெண்ட் இருக்குது. அதனால வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு அண்ட் தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த எடோட பாயிண்ட் 2 பேரும் வந்து இன்னும் வரவே இல்லை. நான் ஹீரோ உட்காந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சரி ஓகே அண்ட் தென் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ வந்து இந்த இடத்துல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கல்லுல நான் இப்படி வந்து சவுத் பக்கமா வந்து போறேன் அண்ட் தென் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை வந்து எழுதி வச்சுட்டு இவங்களுக்கு புரிஞ்சா வருவாங்க இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த சைடு வந்து கிளம்பி வந்துடுறான். அண்ட் தென் எங்க போறான்னா அந்த ஃபீனிக்ஸ் இருக்கக்கூடிய வந்து பிளேஸுக்கு தான் வந்திருக்கிறான். அண்ட் தென் நீங்க வந்த உடனே ஒரு ஃபயர் எலமெண்ட் அப்புறம் விண்ட் எலமெண்ட் வந்து இந்த மாதிரி டவுன் ஆயிருது. ஐ மீன் நீங்க வந்து அதிகமா யூஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது. அதாவது உங்களை வந்து இந்த ஃபீனிக்ஸ் வந்து வாட்ச் பண்ணுது அப்படி சொல்லும் போதே வந்து நம்ம ஹீரோல வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஓஹோ இதுதான் வந்து இந்த ஃபீனிக்ஸோட கில்லிங் இன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் தென் நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம வந்து முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குகையை வந்து பாத்துறான். சரி ஓகே முன்னாடி போலான்னு சொல்லும் போதே வந்து ஏ மனிதா நீ அங்கேயே நில்லு அண்ட் தென் இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சுன்னா வந்து உனக்கு கொன்றுவேன் அப்படி சொல்லும் போதே வந்துட்டு இல்லைங்க நீங்க வந்து எனக்கு தப்பா புரிச்சுக்காதீங்க. எனக்கு வந்து இந்த ஃபேம் ஆஃப் லைஃபும் அப்புறம் வந்து உங்க இருந்து ஒரு கொஸ்டும் வேணும். எனக்கு வந்து இந்த மித்திக்கல் கிரியேச்சர் வந்து ஆட்ச் பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது அப்படி சொல்லும் போது வந்துட்டு ஏன் அறுப்ப மனிதா இந்த மாதிரி ஒரு கேவலமான மனிதனுக்கு வந்து என்னோட விஷயங்களை வந்து கொடுப்ப நான் எதிர்பார்க்காத அண்ட் தென் இங்கிருந்து போயிரு அப்படி சொல்லும் போதே வந்து நம்ம எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஏன் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்குது. அண்ட் தென் நம்ம இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து நேரா அந்த குகைக்குள்ள வந்து போய் பாக்குறான். அந்த என்ன மன்னிச்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போதே வந்து ஏன் மனிதா உனக்கு எத்தனை தைரியம் இருக்கணும் நீ உள்ள வந்திருப்ப அப்படி சொல்லும் போதே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா டிராகனைஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து இப்ப வந்து முட்டை போட்டிருக்குது அப்படிங்கிறது நம்ம எனக்கு வந்து புரியுது. அந்த நீ வந்து இப்ப வந்து முட்டை போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு ஆமா அதுக்கு என்ன இப்ப நீ வந்து வெளியே போ அப்படி சொல்லும் போதே வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. அண்ட் தென் உன் முட்டை ஒண்ணு வந்து காண நினைக்கிறேன். அண்ட் தென் ஒன்னு வந்து ஒரு முட்டையை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அது வந்து திருப்பி கொண்டு வரேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து ஃபேவர் செஞ்சா மட்டும் போதும் அப்படி சொல்லும் போதே வந்துட்டு அதுக்கு அந்த ஃபீனிக்ஸும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே அண்ட் தென் நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படி சொல்லும் போதே நம்ம ஹீரோக்கு வந்து இப்ப சடன் கொஸ்ட் வந்து ஒன்னு அப்பேர் ஆகுது. அதாவது ஃபீனிக்ஸ் வந்து இப்ப வந்து வெளியே போன டைம்ல யாரோ ஒருத்தங்க வந்து முட்டையை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த முட்டையை வந்து நம்ம ஹீரோ வந்து திருப்பி கொடுக்கணும். அது வந்து கால அவகாசம் வந்துட்டு
நம்ம அந்த முட்டை வந்து பொரிக்கிற வரையும் அப்படி சொல்லி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இது நம்ம ஹீரோ வந்து பண்ணி முடிச்சோன்னா ஒரு சில ரிவார்ட்லாம் வந்து கிடைக்குது. அது என்னன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் வந்து கேட்கலாம். அதாவது அந்த ஃபீனிக்ஸ்ட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கும்போது அது வந்து பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து 2வதா வந்துட்டு அந்த ஃபயர் ஆஃப் லைஃப் அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டான்ல, அது வந்து கிடைக்கும் அப்படி சொல்லும்போதே வந்து நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே பரவால்ல. நம்ம வந்து முடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்து அப்படியே கிளம்புறான். நம்ம ஹீரோவும் அப்படியே வெளிய வந்து அவங்க வந்து நடந்து போன காடு தரங்கள வச்சு வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறான். அண்ட் தென் இதோட வந்து நிக்குது. அண்ட் தென் அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படி சொல்லும்போதே, ஒருத்தன் வந்து சிரிக்கிற சத்தம் வந்து நம்ம ஹீரோ கேட்குதா. அண்ட் தென் என்னன்னு பார்க்கும்போது, ஆஹாஹா! வேற லெவலு. இது வந்து நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நாம போன சமயத்துல வந்து ஃபீனிக்ஸ் அங்க இல்லாதது ரொம்ப நல்லதா போச்சு. அண்ட் தென் ஒரு முட்டைய வந்து எடுத்து வந்தது. நான் எதிரே பார்க்கல. அண்ட் தென் ஒரு ஃபீனிக்ஸ் முட்டைய வந்து நம்ம எடுத்திருப்போம் அப்படி சொல்லி வந்துட்டு அவனும் வந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். அண்ட் தென் இதோட விலைங்கிறது வந்து அதுக்கு கணக்கே இல்ல. நம்ம விக்கிற இடத்துல போய் நம்ம என்ன கேட்கிறோமோ கண்டிப்பா அங்க வந்து குடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து இது ஃபீனிக்ஸோட எக். அண்ட் தென் ஒரு லெஜெண்டரி ஒரு பேர்டு. அண்ட் தென் இந்த ஃப்ளோர்ல வந்து லெஜெண்டரி பேர்டுங்கிறதே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அத பார்க்கும்போது வந்து நம்ம வந்து வளர்த்து கூட செய்யலாமா அப்படி சொல்லிட்டு அவனு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அண்ட் தென் வாயிலிருந்து இருந்து ரத்தம் வருதா? "என்னப்பா தம்பி எப்படி நல்லா இருக்கிறியா?" அப்படி சொல்லிட்டு அவன் பின்னாடி வரக்கூடிய அவன் ஆளே வந்து கேட்கிறான். "ஏன்டா என்னடா பண்ண?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "இல்லடா நீ ரொம்ப சோர்வா இருந்த. அந்த தண்ணீல வந்து கொஞ்சமா பாய்சன் கலந்தேன்." அப்படி சொல்லும்போது, "ஏன் ஏன் இப்படி பண்ண?" அப்படி சொல்லும்போது, அண்ட் தென் இது வந்து எப்பயுமே நடக்கிறது தானே நமக்குள்ள. அதனால தான் வந்து கொஞ்சமா வந்து கலந்து விட்டேன். அண்ட் தென் இப்ப வந்து இது எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படி சொல்லிட்டு அந்த பின்னாடி வந்தவனும் சொல்லிட்டு, "என்னுடைய எத்தன நாள் கனவு தெரியுமா இது? அண்ட் தென் ஃபீனிக்ஸ் பேர்ட வந்து நான் பார்க்கணுங்கிறது. அது இல்லாம வந்து இப்ப வந்து அதோட முட்டையே இருக்குது. இது எனக்கு மட்டும் தான் சொந்தம். இத நான் மட்டும் தான் வந்து வச்சுக்க போறேன்." அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போதே, அண்ட் தென் அவங்க வயித்துல வந்து ஒரு கத்தி வந்து இறங்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அண்ட் தென் அது வந்து ஃபுல்லா வந்து அவன கிழிச்சு எடுத்துடுறான். அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். அண்ட் தென் இவன் வந்து அப்பயே வந்து முடிச்சிடலாம்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா வந்து முட்டைக்கு அது கீழ வந்து உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு நான் வந்து பொறுமையா வெயிட் பண்ணேன். அதான் வந்து கரெக்டான டைம் வந்து கிடைச்சது. எதனாலனா, அவங்களே வந்து இந்த மாரி வந்து பெட்ரே பண்ணி வந்து சாவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கையில வந்து ஃபயர கிரியேட் பண்ணி, அவங்க 2 பேத்தையும் வந்து எரிச்சு விட்டு, அண்ட் தென் இந்த மாரி கொஸ்ட் கிடைச்சா ரொம்ப ஈஸியா போயிரும். ஏன்னா வந்து இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அண்ட் தென் வெளிய வந்தோனே வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கிறான். அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. அண்ட் தென் இந்த சாப்டர் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த சாப்டர் கொஞ்சம் சிம்பிளா இருந்துச்சுன்னு நினைக்காதீங்க. அண்ட் தென் அடுத்தடுத்த சாப்டர்ல வந்து இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. அண்ட் தென் நம்ம ஹீரோக்கு வந்து இந்த ஃபீனிக்ஸ் பேர்ட் வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுல வந்து அடுத்த சாப்டர் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. அண்ட் தென் கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்க. அண்ட் தென் ஃபுல்லா பார்த்துனா நான் ஃபுல்லா பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் தென் லைக், சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணி விட்டுருக்கேன். பாய் பாய் சொல்லுங்க. நான் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.